அனைவருக்கும் வணக்கம். வேப்பம் புண்ணாக்கால் செடிகளுக்கு எவ்வளோ நன்மைகள் அப்படின்ற பதிவு தான் நம்ம இந்த வீடியோ மூலமாக பார்த்துறோம். ஏன்னா ஏதோ சொல்ல வரேன் அப்படின்னு நினைக்காதீங்க. யாரெல்லாம் மாடித்தோட்டம் வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு வேப்பம் புண்ணாக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்றத கூட நம்ம இங்கே இந்த பதிவுலேருந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் எப்படி வேப்பம் புண்ணாக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்றத நான் இங்கே சொல்கிறேன். ரெண்டு நாள் முன்னாடியோ அப்படி இல்லைன்னா நைட்டு வந்து ஒரு சின்ன டப்பில் நான் என்ன பண்ணேன், வேப்பம் புண்ணாக்கை ஊற வச்சுட்டேன். தண்ணி ஊற்றி ஊற வச்சு அந்த தண்ணியை ஒரு ஸ்ப்ரேயரில் ஊற்றுறேன். நீங்கள் ஸ்ப்ரேயர் இல்லைன்னா கையில் கூட லேசாக தெளித்து விட்டுக்குங்க செடிகளுக்கு. என்கிட்ட ஸ்ப்ரேயர் இருக்குது, அதனால் நான் ஸ்ப்ரே பண்ணுறேன். அந்த ஸ்ப்ரேயர் நிறைய நல்ல தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டு நல்லா பம்ப் பண்ணணும். ஏன்னா அந்த ஸ்ப்ரேயர் வந்து எனக்கு வந்து பம்ப் பண்ணுற ஸ்ப்ரேயர் மாதிரி இருக்குது, அதனால் நான் பம்ப் பண்ணிக்கிறேன். மாடி தோட்டத்துக்கு வந்து வேப்பம் புண்ணாக்கு கொடுக்கறதால பூச்சி தாக்குதல் வந்து கம்மியாகும். அந்த வெள்ளைப்பூச்சி, அதுக்கப்புறம் மஞ்சள் பூச்சி, அந்த பூச்சிகள்லாம் வராமல் வந்து நம்ம செடிகளை வந்து நம்ம பாதுகாத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வேரழுகல் நோய்கள் வராது. பூக்கள் நிறைய வைக்கும்பொழுது நம்ம ஸ்ப்ரே பண்ணும்பொழுது அதில் எறும்புகள் நிறைய இருக்கும். அந்த மகரந்த சேர்க்கை நடக்கும்போது அதை கூட நம்ம வந்து தடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பூச்சிகளோ இல்லை வந்து வெள்ளைப்பூச்சி, அது மட்டும் இல்லாமல் ஏதேனும் வண்டுகள் அப்படி இருந்தால் கூட இந்த கசப்பு தன்மையால் எல்லாம் செத்து போயிடும். அப்படி இல்லைன்னா செடியை விட்டு இறங்கிடும். இப்போ பாருங்கள், இதுக்கு வந்து வெள்ளைப்பூச்சி அடிச்சிருக்கு. இந்த கத்திரி செடிக்கு நான் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விடுறேன். அப்போ அந்த எறும்புகள் நிறைய அந்த வெள்ளைப்பூச்சியை சாப்பிட்டு இருக்கிறதால எல்லாம் இறங்கி கீழே இறங்குதுங்க. நீங்கள் அந்த வீடியோவிலே பார்க்கலாம் எவ்வளோ எறும்பு இருக்கிறத. அதனால் நீங்கள் நன்மை அதிகமாக இருக்கும். நீங்கள் வந்து வேப்பம் புண்ணாக்கு மாதத்துக்கு ஒரு தடவை கொடுங்க. ரொம்ப வந்து நல்லது செடிகளுக்கு. இது மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணுங்கள். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செடிக்கும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அளவுக்கு நம்ம நல்லா ஸ்ப்ரே பண்ணோன்னா செடிகளும் வளமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான பதிவு அவ்வளோதான். பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய செடிக்கும் இது மாதிரி ஊட்டச்சத்து கொடுங்க. தேங்க்யூ.